Congrats Bharati. அனைவருக்கும் மாலை வணக்கம். 12ஆம் வகுப்பின் முதல் மதிப்பெண் இளம் பாரதி 584, பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரியில் சென்றம். வாழ்த்துக்கள் இளம் பாரதி. 2வது மதிப்பெண் நமது பள்ளியில் 2 பேர் எடுத்துருக்காங்க. அனுஷியா மற்றும் அஸ்வினி, மதிப்பெண் 578. இதில் அஸ்வினி கணித பாடத்தில் சென்றம். கைது. வாழ்த்துக்கள்மா. கீர்த்தியா 3வது இடம். கீர்த்தியா 575, 3வது மதிப்பெண். வாழ்த்துக்கள்மா. பயாலஜியில் பவித்ரா என்ற பெண்மணியும் சென்றம் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடியதில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். கேம்பஸ்டி பிசிக்ஸ் பாடத்தில் சென்றம். மொத்தம் நம்முடைய பள்ளியில் 5 சென்டம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 1 சென்டம், பிசிக்ஸில் 1 சென்டம், மேத்ஸில் 1 சென்டம், பயாலஜியில் 2 சென்டம். வாழ்த்துக்கள். முதல் மதிப்பெண் நர்மதா 500க்கு 481. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் பாடத்தில் சென்டம். வாழ்த்துக்கள் நர்மதா. 2வது மதிப்பெண் சாருமதி 477, 2வது மதிப்பெண். வாழ்த்துக்கள். 3வது மதிப்பெண் கதிர்நிலவன். வாழ்த்துக்கள். 466, 3வது மதிப்பெண். ஆங்கில பாடத்தில் 9 மதிப்பெண் எடுத்திருக்காங்க நர்மதா என்ற பெண்மணி. கைப்பற்றுங்க. நர்மதா தமிழ் பாடத்திலையும் 98. வாழ்த்துக்கள். எஸ்டிஎஸ் பள்ளியில் 12வது வகுப்பில் இந்த அளவுக்கு மார்க் எடுத்தது இதுதான் முதல் முறை. இங்கே என்னெல்லாம் ஜெயிச்சோன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு கேட்டால் என்னால் நிறைய சொல்ல. 112 92%, 587 97%. ஸோ ஷி ஹஸ் ஒன்லி லெஃப்ட் 3% ஆஃப். ஓகே, இட்ஸ் குட் ஜாப். 2 பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருப்பாங்க. ஒன்று பிரேமா, இன்னொன்று சீரியஸ்லி. ஃப்ரம் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் சேயிங். அந்த பேட்ச் ஃபுல்லாகவே அந்த பசங்க கூட நைட்டு பகலும் நான் இருந்தேன். ரைட், யார் இருக்காங்களோ இல்லையோ, காலையில் 7 மணிக்கு பார்த்தா என்னை கிரவுண்டில் பார்க்கலாம். சாயங்காலம் பசங்க சாப்பிட்டு தூங்குறது 9:30 மணி வரைக்கும் என்னை பார்க்கலாம். ஸோ வி ஒர்க் ஸோ மச் அண்ட் தே டிட் கிவ் அ குட் ரிசல்ட். ஸோ உங்கள் கூடலாம் அவ்வளோ இல்லை, டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஐ தேங்க் தெம் ஸோ மச் ஃபார் த எஃபர்ட்ஸ் தட் யூ ஹேவ் டன். ஆனால் கண்டிப்பாக ஒன்று நம்மளால் சொல்ல முடியும், அப்பா அம்மாவோட ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் they are able to achieve. So give a good hand for the parents. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். And above everything, we have to thank somebody who is not here, okay, which is my father and my mother. Hope you all remember them. நான் அவங்களுடைய புள்ள, அவங்களுடைய மாணவன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம், நாங்கள் செய்கிறது எல்லாமே எங்கள் அப்பா அம்மா கொடுத்த இட்ஸ் அ குட் ஹேண்ட் ஃபார் தெம். தேங்க்யூ ஸோ மச். ரைட், திஸ் மீன்ஸ் a lot. ஏன்னா அவங்க உழைச்சப்போ அவங்க பார்க்க வேண்டிய பலனை பார்க்கல. ரைட், இப்போ இந்த 1112 நான் இருக்கும்போது தான் எடுத்தேன், 584 நான் இருக்கும்போது தான் எடுத்தேன் சொல்கிறேன். ஆனால் இதுக்கான உழைப்பு எல்லாம் உழைச்சது அவங்க தான். ஓகே, ஸோ இப்போ இந்த பிள்ளைங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க உழைச்சதை விட, இவங்க கஷ்டப்பட்டதை விட இவங்களாம் நிறையா கஷ்டப்படும். ரைட், ஸோ இந்த மனசு எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அதை விட ஜாஸ்தி இந்த மனசு நிறைஞ்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஸோ ஹெவி. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மனசும் நிறைஞ்சு. ரைட், ஸோ ப்ளீஸ் கிவ் அ குட் ஹேண்ட் அகெயின் ஃபார்
all of them for the staff and volunteers. Well, so thank you so much. நன்றியை சொல்லும்போது தான் ஒரு நிறைஞ்ச மனசு திருப்தி அடையும், பூரிப்படையும். அதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். எங்களை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணதே எங்களோட ஸ்டாஃப் தான். ஏன்னா நாங்கள் படிக்கணும்னு நினச்சத விட அவங்க தான் நாங்கள் படிக்கணும்னு ரொம்ப நினச்சாங்க. நாங்கள் கூட கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி அக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்து நிறைய நாள் வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மிஸ் அண்ட் சார். யார் வந்து எனக்கு நடத்துனாங்களோ, யார் எனக்கு கைட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸ்கூலில் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே நிறைய கைட் பண்ணாங்க. அதுக்காண்டி பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு காலைல அம்மா அழுதுட்டாங்க, சாரிம்மா, இன்னும் பண்ணுவோம்மா. அப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் தேங்க்யூ. மகேதன் சார், எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா, எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்கள் ஸ்டாஃப், எங்கள் அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. காலையில் மார்க்கை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாங்க. எங்கள் அப்பா தான் சொல்லவே முடியாது. எங்கள் அப்பா எப்படி எந்த நிலமையில இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அந்த நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ மை ஸ்டாஃப்ஸ், தேங்க்ஸ் எவரிபடி. சார் தேங்க்யூ மேம். அம்மா சாரிம்மா, நீ எதிர்பார்த்த மார்க் என்னாடி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வருவேன் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. நான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அம்மாக்காக தேங்க்யூ. அப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்டாஃப். அப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்த மார்க் தான் கொஞ்சம் கிடைக்கவே இல்லை. சார், சோஷியல் சார், மேக்ஸ் மிஸ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸ்டாஃப் அண்ட் பேரண்ட்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். நான் எதிர்பார்த்த மார்க் என்னால் கொடுக்க முடியல. அதனால் தமிழ் சார், இங்கிலீஷ் சார் எல்லாமே என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால் என் மார்க் கொடுக்க முடியல. அதை மன்னிச்சுங்க சார். தேங்க்யூ சார். வயலுக்கு எத்தனை நாள் போகணும்? 3 மாதமாவது போகணும். அப்போ தான் என்ன பண்ணும், அறுவடை ஒரு வாட்டி, ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ உண்மையான உழைப்பு போடுறவங்க, முழு மனசோட வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு கண்ணு பெருகி வரக்கூடிய நீர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர். ஓகே, இது மாதிரி தருணங்கள் வருகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டியது மனிதத்தின் முக்கியமான கூறு. நமக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுக்கறது ரொம்ப. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே இந்த வெற்றி ஒரு நமது எஸ்டிஎஸ் நிறுவனத்தின் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி என்று சொல்லலாம். நாங்கள் எவ்வளவோ திட்டிருப்போம், சில நேரத்தில் கோபமாக பேசியிருப்போம். அது எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே. நீங்கள் ஒரு சில பேர் இதில் நம்ம ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சில மார்க்கெல்லாம் எங்களால் அச்சீவ் பண்ண முடியல, நாங்கள் நினச்சதை சாதிக்க முடியல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் மற்ற நபர்களோடு ஒப்பிடும்போது பள்ளிக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு கடந்த கல்வியாண்டில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் முடிந்த சில சாதனைகளை என்னுடைய சப்ஜெக்ட் வாரியாக செஞ்சுருக்கேன். எனக்கு அது இன்னும் பத்தல. ஆனால் இந்த வருஷம் கட்டாயம் உங்கள்கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்ப்பேன். நீங்கள் பூர்த்தி செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. மாலை வணக்கம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவிற்கு மதிப்பெண் வந்திருக்கிறது பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. பிள்ளைகள் எல்லாம் வரும்போது 12ஆம் வகுப்பு பெண்பால் பிள்ளைகளும் வந்தாங்க. என்ன பட்டாசு வெடிக்குதுன்னு கேட்டாங்க. 12th பிள்ளைங்க, இப்போ உள்ள 12th பிள்ளைங்க. இதே போல் அடுத்த வருஷம் உங்களுக்கு பட்டாசு வெடிக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். நீங்களும் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்த குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக இதில் பங்கு அதிகமாக யாருக்கு இருக்குன்னா நம்முடைய தீபா மேமுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை தான், என் ஒரு பிள்ளையை கவனிக்க எனக்கு நேரம் பத்தாது. ஆனால் மேம் வந்து 3 பிள்ளையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் நல்லா ஸ்டடிக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தப்பு இருந்தாலும் அதை திரும்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எழுதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு இனிக்கும் பசங்களுக்கு. ஏன்னா திரும்ப எழுந்தாத்தால் தான் இப்போ பிழை இல்லாமல் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். உண்டம்மா? ஆனால் மேமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா கடைசி வரைக்கும் 8 மணி ஸ்டடினா 8 மணி வரைக்கும் இருந்துட்டு அது பேப்பரை எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. சரிங்களா? அந்த பங்குக்கு நம்ம மிகவும் பாராட்டணும். நல்ல மதிப்பெண் தான். சரிங்களா? வாழ்த்துக்கள் குழந்தைகளே. நன்றி. கல்வி தந்தை வழிவந்த கல்வி வள்ளல்கள் முதல்வரே, அவரோடு தோளோடு தோழ்மையோடு இருக்கக்கூடிய புதல்வியே, அவர்களுக்கு வணக்கம். புறமைச்சு போன சில விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த 10ஆம் பொதுத் தேர்வில் கதிர்நிலவன் கண்டிப்பாக முதல் மதிப்பெண் எடுப்பான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கு இருந்திருக்கிறது. என்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றுவான் என்று நிறைய முயற்சியை கொடுத்து 100 மதிப்பெண் கொடுப்பான். தமிழ் பாடத்தில் நிறைய அவனுக்கு பாராட்டத்தில் நிறைய முயற்சி கொடுத்தேன். இருந்தாலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் கண்டிப்பாக 100 மதிப்பெண் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு குறிக்கோளோடு கண்டிப்பாக இதை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். நன்றி. Good evening to all. First of all, I would like to congratulate all the successful people sitting here. Congratulations on your victory. Good evening, sir and ma'am. வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் அந்த வெற்றியை டிசைன் பண்ணுறது. வெற்றிக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அந்த திரைக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்காங்கல்ல. நியர்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் பிஹைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் டு வின். அந்த மாதிரி தாளாளர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் மூலமாக இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஜெயிக்கிறத தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். நீரஜ் சோப்ரா ஜாவலினில் கோல்டு மெடல் அடிச்சிட்டார். இப்போ அவருக்கு என்ன ப்ரெஷர் தெரியுமா? அடுத்த ஒலிம்பிக்லேயும் அதை செய்யணும். அவர் ஒவ்வொரு முறை அவர் காமன்வெல்த்தில் விளையாடும் போதும் ஒலிம்பிக்கில் விளையாடும் போதும் தங்கம் வெல்லணும் அப்படின்ற குறிக்கோளில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும். ஸோ வின்னிங் இஸ் நாட் அ மேட்டர், கீப்பிங் தட் விக்ட்ரி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. நினச்சதை பற்றி நம்ம இன்றைக்கி பெருமிதத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து என்ன போகிறோன்றது தான் நம்ம யோசிக்கணும். வாட் ஷுட் பி டூ நெக்ஸ்ட்? தட்ஸ் வாட் மீன்ஸ் அ லாட். அடுத்து நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு நாலேஜபிளாக, டெக்னிக்கலாக, வாய்ஸாக இருக்கணும். அதை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கணும். அந்த வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் மீட் த கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ். அதை விட பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க முடியாது. அதை விட ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் நீங்கள் பேரண்ட்ஸ் வேறு எதுவும் கொடுத்துட முடியாது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ், ஃபார் த டீச்சர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த கரஸ்பாண்டன்ஸ். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பெண்கள் பெற்று இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதற்கு ஊக்குவித்த தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த மாணவர்கள் மதிப்பெண் பெறுவதற்கு முழு காரணமாக அமைந்த பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பசங்க சொன்னாங்க, அவங்கள எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க. இதோட உங்களுக்கு முடியதில்லை, இன்னும் உங்களுக்கு லைஃப் இன்னும் நிறைய இருக்குது. அங்கே உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் காண்பிக்கணும். அதில் உங்களுடைய பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இங்கே செய்யணும். நீங்கள் இப்போ மார்க் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக போதுமானதாக இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிக வெற்றியை பெற்று உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிகளுக்கும் நீங்கள் பெருமையை சேர்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு திருக்குறள். பெற்றோர்களுக்கு நாம் பெருமை சேர்ப்பது எப்பொழுது என்றால், நம்முடைய பிள்ளை மற்ற சான்றோர்களுக்கு முன்பாக முதன்மையானவன் என்று மற்றவர்கள் கூறும்பொழுது தன்னுடைய பெற்றோர்கள், ஐயா அவன் என்னுடைய மகன், அவள் என்னுடைய மகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய, நம்முடைய பள்ளியின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மையான மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை மகற்காற்றும் நன்றி இவன் தந்தை அவையத்து முந்தியிருப்ப செயல்னு ஒரு திருக்குறள் இருக்கு. உங்களுடைய தந்தை பெற்றோர்கள் உங்களை சரியான இடத்தில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெளியே வந்து நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அந்த வகையில் உங்களுடைய பெற்றோர்கள் சரியான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மகன் தந்தை காற்றும் உதவியைத்தான் செய்ய வேண்டும்.
இப்பொழுது இந்த மாணவிகள் கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்கான மகிழ்ச்சியை நீங்களும் கொடுக்க வேண்டும். அந்த உத்வேகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இந்த மாணவர்களைப் போல நாமும் இப்படிப்பட்ட இதைவிட அதிகமான மதிப்பெண்களை பெறுவோம் என்ற எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். மகிழ்ச்சி. நன்றி. இது எனக்கு இது புதுசாக தெரியல. ஏன்னா இது எனக்கு 12ஆம் வகுப்பில் தான் இது புதுசாக தெரியுது. ஏன்னா நான் 2016 இந்த ஸ்கூலுக்கு வரும்போது சுஜின் சார் தான் எனக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்போது ஸோ அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது அப்போயே நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த வருஷம் ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சுஜின் சார் கீழே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து இது வரைக்குமே அந்த ஸ்கூல் நல்லா தான் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த ஒர்க், ஸோ அதே தான் இந்த வருஷம் மேம் தீபா மேம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இது இந்த மாதிரி நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இன் 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். பட் இது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சென்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இட் நெவர் கம்ஸ், இட் நெவர் இஸ், அது கூட நல்லா தெரியும். பட் பயாலஜியில் 2 சென்டம் கிடைச்சிருக்கு நம்ம ஸ்கூலில். அண்ட் ஒன் மோர் திங், ஃபிசிக்ஸில் ஒரு சென்டம், கெமிஸ்ட்ரியில் ஒரு. என்ன காரணம், அதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக நான் இந்த சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் தீபா மேம் பயாலஜி சப்ஜெக்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நான் பார்க்கும்போது கிளாஸ் பண்ணி போகிறேன், இங்கே இந்த ஸ்டேஜ் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. திருப்பி போகிறேன், திருப்பி அங்கே உட்காந்துருக்கேன், திருப்பி போகிறேன், திருப்பி ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் உட்காந்து கரெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நைட் கிளாஸ் முடிகிற வரைக்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். பார்க்கும்போது நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் சொல்லிச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் சம் ஸ்டூடெண்ட் நர்மதா அண்ட் அவங்க ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தேன். ரீசெண்டாக அவங்க நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பிகினிங்கில் இருந்ததை விட எண்டில் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க திடீர்னு மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேர் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் இட். கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அது நர்மதாட்ட இருந்துச்சு. அண்ட் தென் சாருமதி அவங்க தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ சமூகம் எங்கேயோ மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, தெர் இஸ் எ லெசன். ஸோ நம்மளால் வர முடியாது, ஃபஸ்ட் பிளேஸ் வர முடியாது, செகண்ட் பிளேஸ் வர முடியாது அப்படின்னு யூ நெவர் ஜட்ஜ். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு லெசன். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ண முடியும், அந்த பொசிஷனை கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யூ கேன் ஆல்சோ, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், யூ வில் டெஃபினெட்லி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். Thank you parents. Thank you. Good evening all. Congratulations to all. And my special wish is இங்கே நிறையா கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி ஈக்குவலாக அந்த அளவுக்கு பாய்ஸும் இங்கே இருக்கணும். ஸோ தட் இஸ் மை ஸ்பெஷல். வெற்றி பெற்ற மாணவமணிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். வெற்றிகள் இதுடன் முடிவெடுவதில்லை, மென்மேலும் உங்கள் லட்சியங்கள் நிறைவேற என்னுடைய. So good evening one and all present here. So I expected more from the boys side and also at the girls side. They are fulfilled my expectation about in biology, because last 2.5 months only I carry over to the 11th standard and 12th standard. Most of the lessons are pending and we completed almost in fulfillment about the syllabus oriented. And another one more thing, Ashwini, don't feel about your 12th standard mark. It's not final. Okay, so this is your lesson for 11th standard and 10th standard. So you haven't dare about I am your well known studied children in your mind, definitely it will decrease your mark. So in that same way, the 12th standard boys should done that same attitude. That's why the result will be move on to the girls side. So another one more thing, I congratulate those who are got in biology centum, Ilam Bharati and she is missing today, and 99 Kirtiga, then Anushya. So they felt very bad about in 1 mark. So even in that race also we lost our victory in 1 second or 1 mark or few point mark only.
So you have to cope up for everyday hard work, and you put lot of effort for that. And another one more thing, we expected in 11th biology, I expect more than 15 centum or 20 centum from the girls and boys side. Yeah, you can do, isn't it? Yes, thank you so much. And another one more thing, I have to congratulate the parents, those who are getting the full mark in children's side. And I special thanks to Deepa ma'am, unexpected, because she is very younger than us, and she put lot of effort for the result. And I totally miss my Samuel sir and Santi ma'am on this occasion, because they are the person to grown up ourselves, and they motivate and they mold us in every aspect. So that is the result for our teaching profession, and also for our development. And I give promise to Sujan sir for getting a good mark and good result in the next year also. Thank you so much. Good evening to one and all present here. First, I thank to our correspondent sir and then Deepa ma'am. Through their helps only we achieved like this. Next, I thank to the parents. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னா நாங்கள் பெற்றோரை தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்டை வளைக்கணும்னு நினச்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்டும் வளைஞ்சு. ஹெச்எம்ன்ற ஒரு முறையில் நான் இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இது தயக்கம் என்னென்னா, அது எனக்கு என்ன தயக்கம்னா, ஏற்கனவே பழைய மேனேஜ்மெண்ட்டில் அவங்க விட்டுட்டு போன அந்த நேம் நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும், அவங்க விட்டுட்டு போன அதே தரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றது அந்த ஒரு பயம். ஏன்னா அவங்கெல்லாம் 40-50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் சஸ்டெயின் பண்ணணும், அதை நான் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், அதில் இருந்தேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அது என்ன சொல்லலை, டீச்சர்ஸ் இப்போ நியூ கரஸ்பாண்டன்ட் அந்த தீபா மேம் அவங்களாம் நிறையா புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க, நிறையா ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு கொடுத்துருந்த டைம் கம்மி. இது ஒரு ஃபுல் அகடமிக் இயர் கிடையாது, ஒரு 6 months தான் கொடுத்துருந்தாங்க. அதில் இடையில லீவ் கொடுத்துருந்தாங்க, ஈவினிங் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, சண்டே கிளாஸஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதையும் மீறி நம்ம இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு மெயின் காரணம் நம்ம தலைமை தான், கரஸ்பாண்டன்ட் சார் அண்ட் தீபா மேம் ப்ளஸ் த டீச்சர்ஸ்க்கு நிறையா நானே டீ போட்டிருக்கேன், கரெக்ட் டைமுக்கு வரல, கரெக்டாக அவங்க ஒர்க்ஸ் பண்ணலை, அவங்க நிறையா சேலரி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் தான் காரணம். பட் அதையும் அவங்க தாங்கிட்டு கரெக்டாக அவங்க வேலையை செஞ்சாங்க. இதை விட நான் நெக்ஸ்ட் யாருக்கு தேங்க் கொடுக்க நான் சொல்கிறேன்னா தீபா மேமுக்கு மட்டும்தான். ஏன்னா நாங்கள் நான் அவங்க கூட சார் கூடயும் மேம் கூடயும் ஒரு 4 years நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த 4 yearsல அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணதில் பாதி கூட இந்த இயற்கை நாங்கள் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் 3 months நாங்கள் என்ன செய்வோம்னா 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு அன்னைக்கும் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கை ஃபில்ஃபில் பண்ண முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போயே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஆட்டோ வச்சு விடுவாங்க. மேம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நானே இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். வீட்டுக்கு 9:30க்கெலாம் அனுப்பியிருக்கேன் ஸ்டூடெண்ட்டை. நாங்கள் வடலூரில் இருக்கும்போது அந்த அளவுக்கு மேம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த இயரில் அந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணல. நான் மேம்கிட்ட வேண்டி கேட்குறது ஒன்று தான், லாஸ்ட் 2 years சேராகுப்பத்தில் எந்தெந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதை திரும்பவும் நெக்ஸ்ட் இயர், அதாவது கம்மிங் இயரில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மார்க்கை விட அதிகமாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு யாரும் ஒரி பண்ண வேணாம். மற்றபடி எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் நாம் என்ன வாங்கியிருக்கோமோ அதே ரிசல்ட் தான், ரொம்ப வித்தியாசம் கிடையாது, நல்ல மார்க்ஸ் தான். இதே தான் நம்ம நியர்பையில் இருக்க நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெஜாரிட்டி ஸ்கூல்ஸில் இந்த மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதனால் டோன்ட் ஒரி அபவுட் த ரிசல்ட்ஸ், தென் யூ ஹேவ் அ ஃபியூச்சர்ஸ், ஒர்க் ஃபார் ஃபியூச்சர்ஸ், குட் லக். ஐ விஷ் யூ ஆல் டு கெட் எ குட் ஃபியூச்சர். தேங்க்யூ. அதாவது உண்மையை சொன்னால் 11th 12th எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோமோ எவ்வளோ ட்ரில் வாங்கணுமோ அந்தளவுக்கு 10th பண்ணலை. ஓகே, ஸோ
ஏன்னா இந்த 10வது பிள்ளைங்க வந்து 11 12வதுல வேலை செய்யணும். அந்த பசங்களை வந்து 3 வருஷம் போட்டு ரொம்ப பாடுபடுத்தக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் உண்மையிலே 10th 11th 12th என்ன டிமாண்ட் பண்ணமோ அந்த டிமாண்ட் வந்து நாங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு வைக்கல. இடன் கீப் தட். இன்னொன்று லாக்டவுன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதனால் 11th 12th பிள்ளைங்கன்னும் போது ஆல்ரெடி ஒரு போர்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதனால் அது என்னன்னெல்லாம் தெரியும். அதனால் லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. வேற 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த சீரியஸ்னஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி 7வதுல 8வதுல இருந்திருப்பான், ரைட்? அதுக்கப்புறம் அப்படியே 9 10 அப்படியே போய் அதில் தான் வந்திருப்பான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து ஃப்ரீயாக இருந்த ஒரு குழந்தைய போட்டு படி மார்க் வந்துடுறது திணிக்கிறதும் கஷ்டம், திணிக்கிறதும் சரியில்லைன்னு எனக்கு பட்டுது. அதனால சீரியஸ்லி we didn't do much in 10th. பெற்றோர் ஓரிரு வார்த்தைகள் பேசணும்னு எல்லாரையும் நான் கம்பல் பண்ணல. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அப்புறம் வந்து சுசின் ப்ரோவுக்கும் தீபா சிஸ்டருக்கும் என்னோடய ஸ்பெஷலான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இளமருதி வந்துட்டு ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. அவங்க வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்களோட ஆசிரியர்கள் தான். நிறைய வந்து வீட்டில் சொல்லுவாங்க, மிஸ்ஸு வந்து அதிகமாக ஒர்க் கொடுப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கு. கொஞ்சம் சோர்வு அடைஞ்சால் தூங்கிட்டு நைட்டு 1 hour கூட 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் கூட எழுந்திரிச்சு படிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு உட்காருவாங்க, அப்புறம் அப்படியே சாய்வாங்க, அப்படி படுப்பாங்க, அப்படியே தூங்குவாங்க. தயவு செஞ்சு டீச்சர்ஸ்லாம் வந்து அதிகமாக படிக்கிறதுக்கு திட்டுறாங்கன்னோ இல்லை அதிகமாக ஒர்க் கொடுக்குறாங்கன்னோ ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்காதீங்க. அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான். இன்றைக்கி அதனுடைய வெற்றியை வந்துட்டு இளம்பாரதி இன்றைக்கி என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். நிஜமாக அந்த வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கல. அதுக்கு வந்துட்டு அவங்களுடைய அதிகப்படியான உழைப்பு தான் காரணம். எங்கள் வீட்டில் வந்துட்டு அடுத்தது அவங்க அப்பாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அவங்களுடைய ஒர்க்கு எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு சரியான நேரத்தில் பிள்ளைங்க தேவைப்பட்டதை அவங்க வந்து செய்வாங்க. அவங்களுக்கு நான் வந்து நன்றி. எல்லா மிஸ்ஸஸ் யாருக்குமே என்னால் சொல்லவே முடியல. அவங்களோட தமிழ் அன்னை, இங்கிலீஷ் சார், மேத்ஸ் சார், இப்போது ரீசெண்டாக வந்த பாட்னி மிஸ், எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றி. ஸ்கூலுக்கு வந்துட்டு காலையிலே கிளம்பி வர சொன்னாங்க. தயவு செஞ்சு சோர்வு அடையாதீங்க, அது எல்லாமே உங்களுடைய வெற்றிக்காக இருக்கும். நீங்கள் வெற்றி படிக்க ஏறி போகணும். என் ஆசிரியர்கள் வந்து ஏணி படிக்கலாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு கீழே தான் நிற்பாங்க, நீங்கள் தான் மேலே போயிட்டே இருப்பீங்க. அதனால் ஆசிரியரோட திட்டுகளையும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதையும் தயவு செஞ்சு தப்பாக இருக்காதீங்க. வீட்டில் நல்லா படிங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான, நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய பேரண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாம் தான் வந்துட்டு லாஸ்ட் வருவோன்னு நினைக்காதீங்க, ஃபஸ்ட்டு வருவோன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து முயற்சி செய்து அதிகப்படியாக உங்களுடைய படிப்பை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்களோ அதுக்கான வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து தயவு செஞ்சு வந்துட்டு மார்க் கம்மியாக எடுத்த என்னுடைய பொண்ணுங்க தான் அவங்களும். தயவு செஞ்சு இதை மனசு கஷ்டப்படாதீங்கடா. இன்னும் நீங்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து சரியான பெஸ்ட்டை கொடுத்து அம்மா அப்பாவுக்கு ஒரு சரியான அதிகப்படியான சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஏன்னா என்னோடய பொண்ணு வந்துட்டு இங்கே 14 வருஷமாக படிச்சுட்டு இருந்தாங்க. எல்கேஜி கொண்டு வந்து சேர்த்தேன். 14 வருஷம் போனதே தெரியல. எல்கேஜி ஆரம்பித்து இது வரையிலையும் என்னுடைய பொண்ணுக்கு கல்வி சொல்லி தந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய படிவான நன்றிகளை சொல்லிக்கிறேன். முக்கியமாக வந்துட்டு மேம் சாந்தி மேமும் சாமுவேல் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறேன். நாங்கள் காலையிலே ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்துட்டு என்னுடைய பொண்ணு வந்துட்டு எல்கேஜி சேர்க்கும் போது கம்மியான வயசு இருக்குன்னு கொஞ்சம் எல்கேஜி சேர்க்கலாமா, இல்லை ஐயோ மிஸ் எப்படி பண்ணுவாங்களோ, பிள்ளைங்களை எப்படியே கொண்டானா எப்படி செய்வாங்களோ, நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்களோ படிக்க சொல்லிட்டு, இல்லை நீங்கள் சேருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதற்கான வெற்றியை வந்து என்னுடைய பொண்ணு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கா.
மறுபடியும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிப்பா. எல்லோரும் நல்லா படிங்க. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கிருத்திகா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அவள் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப நான் கஷ்டப்படுவான். அதாவது பிட்டுன்னா என்னன்னு பிடிக்காது ஒன்று. அதுதான் என் பொண்ணுக்கு நாங்கள் ரொம்ப அவ்வளோவுக்கு அவளை எதிர்பார்த்தது அதுதான். அம்மா இருந்தால் போதுமா இல்லைம்மா அப்படிலாம் அந்த மாதிரி வார்த்தை எனக்கு மார்க்கே தேவையில்லைம்மா. நான் பிட் அடித்து அதை வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அந்த மார்க் தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு பொண்ணு. மேக்ஸில் சண்டம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்க அன்னையை ரொம்ப பாராட்டி சொல்லுவாள். அன்னைனா அன்னை அப்படி தான் நேர்மையான வழியில் தாம்மா போகணும், இப்படிலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. அது எதுக்குமா படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா. ஆனால் கஷ்டம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். அனைவருக்கும் வேலை. இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போ எனக்கு முதல் முறையாக சொன்னாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ 2012, 13, 14 அந்த டைமில் இங்கே இருக்கும்போது வருஷம் எங்கிட்ட ரிசல்ட் நாங்கள் அடிச்சுட்டே வந்துகிட்டே இருந்தோம். அப்போ ஒரு தடவை ஸ்டாஃப் கிட்ட என்ன தான் பண்ணாலும் இது இந்த 2-3 பேர்லாம் இப்போ நமக்கு மிஞ்சி எப்படி 2-3 மார்க் எடுத்துடுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது, அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்டது எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம பிள்ளைங்க எடுக்கிற ஒரு மார்க்கும் அவங்களா படித்து அவங்க எடுக்கிறோம். ஸோ அது போதும் அப்படின்னு அப்போவே பேசணும். இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டை பற்றி பேசும்போது கூட இதே டாபிக் திரும்ப வந்தது. ஸோ அதனால் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், வாட் எவர் தே ஹவ் ஸ்கோர்ட், தே ஹவ் லேர்ன்ட், ஸ்டடீட் அண்ட் காட் இட். ஸோ அவங்க எடுத்த ஒரு மார்க்குக்கும் உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தான் வாங்கியிருக்காங்க. 10th சென்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட சென்டர் இருக்குதுன்னு சொல்லி பொதுவாக சென்டர் வாங்குறவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அப்படி எதுவுமே செய்யலை. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட நமக்கு வந்துச்சு. ஆனால் எதையும் நம்ம பயன்படுத்திக்கல. அது நம்மளே நம்ம பிள்ளைங்களை வீணாகிற மாதிரி ஆகிடும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கேன்னு இப்போ உணர்ந்துட்டுருக்கேன். இங்கெல்லாம் தோத்தனால தான் நம்ம இப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் மாணவனாக தோற்ற அநேக விஷயங்கள் ஆசிரியராக ஒரு கல்வியாளராக எனக்கு உதவி கொண்டிருக்கிறது. அதனால் என் தோல்விகளுக்காக நான் உண்மையை திரும்ப சொல்கிறேன், நான் மாணவனாக தோற்ற அநேக காரியங்கள் ஒரு கல்வியாளராக எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இந்த பிள்ளைங்க செய்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்து சிரிப்பு வரும். இதை தாண்டி பல மடங்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. சிலதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காம இருப்போம், சிலது பொறுமையாக பார்த்துக்கலான்னு விடுவோம், சிலது எங்கே போனாலும் நீங்கள் தானே வரணும்னு விடுவோம். ரைட்? நாங்கள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் அப்படி தான். ஸோ அது அவங்களுடைய பெருந்தன்மை பெரியது. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அதனால் திரும்ப சொல்கிறேன், தோல்விகள் வெற்றிக்கு முதற்படி. ஸோ சில தோல்விகள்லாம் தேவை நம்ம அடுத்த வெற்றியை உறுதியாக ஓங்கி அடிக்கிறது. அதனால் இந்த வழிகளெல்லாம் வச்சுக்கோங்க, உதவும். பேரன்பு கொண்டு மாணவர்களை நேசித்து ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு செடி ஒன்று வைக்கிறோன்னா வளர்ந்து வரும்போது கிளைகள் வரும். அதை ஒடிச்சு விட்டாதான் அந்த மரம் சரியாக வளரும். அப்படி வளர்ந்தாதான் பயன் தரும். அதே போல் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்கன்னா அது உங்களை செதுக்கணத்துக்கு நல்ல ஒரு தரமான மாணவர்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கண்டிக்கிறாங்க. ஆகையினால மாணவர்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியில் நல்ல ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பகுதிக்கு ஒரு தரமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அது எஸ்டிஎஸ். ஏன்னா நான் அப்போ இருந்தே நான் பார்த்துட்ருக்கிறேன். அது ஒரு சமூகத்தை பெரும் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு எஸ்டிஎஸ் ஒரு முக்கிய காரணம் தான். நன்றி. அதுவும் இல்லாமல் அனுஷா நல்லா தான் இப்போ நல்லா படித்தாங்க, நல்ல மார்க்கு தான். அதெல்லாம் நான் கம்மியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு, அதுவும் இந்த கொரோனா டைமில் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க தூங்கினதே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா படிச்சு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தது இருந்தாலும் மிகவும் சிறப்பு. கல்லூர் மாவட்டத்தில் எஸ்டிஎஸ் ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம். இட்ஸ் எ குட் அச்சீவ்மெண்ட். உண்மையிலே பள்ளியோட சரித்திரத்தில், இந்த சுற்று வட்டாரத்துடைய சரித்திரத்தில் இந்த பள்ளியை நம்பி எத்தனை
இந்த பள்ளி போகக்கூடிய வாகனங்கள் போகிற எத்தனை ஊர்கள் இருக்கோ அத்தனை ஊர்களில் இருக்கிற அநேகருக்கு இது வந்து ஒரு இட்ஸ் அ மைல்ஸ்டோன்னா என்ன சொல்கிறீங்க, ஒரு புதிய ஒரு மைல்கல் நம்ம தள்ளி வச்சுருக்கோம். இவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் இங்கே கூட வரலாம் அப்படின்னு புதுசாக ஒன்று நடணும். ஓகே, ஸோ God bless. So give a good round of applause again. We congratulate all of you for your grand success and we wish you have more and more cakes to cut in your life. Okay, you have more success and lot bigger in all dimensions that you will be able to enjoy. Okay, God bless. Clap your hands, children. Clap your hands. Very good.